அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அப்பைய தீட்சிதர் மற்றும் பிற தெய்வீக ஆத்மாக்கள் பற்றிய எங்கள் முந்தைய அத்தியாயங்களை நீங்கள் தவறவிட்டிருந்தால் விளக்கத்தில் உள்ள இணைப்புகள் மூலம் அவற்றை அவசியம் பாருங்கள். சிவபெருமானின் மிக அன்பான பக்தர்களில் ஒருவரின் நெருங்கிய நண்பராக இருந்த ஒரு துறவியை இன்று நாம் நினைவுகூர்கிறோம். இது கிபி 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த, இன்றைய கேரள பகுதியில் இருந்த பண்டைய சேர நாட்டை ஆட்சி செய்த சேரமான் பெருமாள் நாயனார் அவர்களின் புனித கதை. அவரது தலைநகரம் கொடுங்கல்லூர். அவர் சிறப்பாக வழிபட்ட திருத்தலம் மேற்கு கடற்கரையின் மிக பழமையான சிவாலயங்களில் ஒன்றான திருவாஞ்சிக்குளம். மன்னராக ஆகுமுன் அவர் பெருமாக்கோடையார் என அழைக்கப்பட்டார். அரசு கனவுகளை விட ஆலய தொண்டையே விரும்பியவர். திருநீரு அணிதல், மலர்கள் அர்ப்பணித்தல், ஆலயங்களை தூய்மை செய்தல், சிவபெருமானை புகழ்ந்து பாடுதல், இதுவே அவரது வாழ்க்கை. அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தப்பட்ட போது அது தனது பக்திக்கு இடையூறு விளைவிக்கும் என அஞ்சியதால் அவர் தயங்கினார். சிவபெருமான் முன் நின்று தெய்வீக சித்தத்தை வேண்டினார். அகந்தையற்ற அரசாட்சி, இடையூறு இல்லாத பக்தியையும் வழங்கி பகவான் அவனுக்கு ஆசீர்வதித்தார். இவ்வாறாக ஒரு துறவி அரியணை ஏறினார். மக்களுக்கு மேலான அரசனாக அல்ல, சிவபெருமானின் அடியார்களின் சேவகனாக. அவரது முடிசூட்டு விழா நாளில் வெள்ளை சுண்ணாம்பு மூடப்பட்ட ஒரு சலவை தொழிலாளியை கண்ட மன்னர் யானையிலிருந்து இறங்கி அவர் முன் வணங்கினார். நான் உங்கள் வேலைக்காரன் என்று வண்ணான் சொன்னபோது சேரமான் பெருமாள், நான் சிவபெருமானின் அடியார்களின் சேவகன் என்று பதிலளித்தார். ஒவ்வொரு நாளும் பூஜைக்கு பின் சிவபெருமானின் தங்க கொலுசுகள் ஆசீர்வாதமாக ஒலிக்கும். ஒரு நாள் அந்த ஒலி நின்றது. மனமுடைந்த மன்னர் உயிர் துறக்க தயாரானார். அச்சமயம் கடல் ஒலி மீண்டும் ஒலித்தது. சிவபெருமான் கூறினார், சிதம்பரத்தில் என் அடியார் சுந்தரர் பாடிய பாடலை கேட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது மன்னர் உணர்ந்தார், பரிசுத்தமான பக்திக்காக பகவான் தன் பிரபஞ்ச நடனத்தையும் நிறுத்துவார். மதுரையில் சிவபெருமானுக்கே அர்ப்பணித்த வாழ்வு கொண்ட ஏழை இசைக்கலைஞர் பானபத்திரர் வாழ்ந்தார். அவரது துன்பத்தால் நெகிழ்ந்த சிவபெருமான் தாமே ஒரு பனை ஓலைச்சுவடியில் ஒரு பாடலை எழுதி சேர மன்னரிடம் அனுப்பினார். அந்த தெய்வீக வார்த்தைகளை படித்த சேரமான் பெருமாள் தன் அரசு உட்பட அனைத்தையும் அர்ப்பணித்தார். பானபத்திரர் தனக்கு தேவையானதை மட்டுமே ஏற்றுக்கொண்டார். அப்போது மன்னர் கற்ற பாடம், உண்மையான அரசாட்சி என்பது அடியார்களுக்கு சேவை செய்வதே. சிவபெருமானின் வழிகாட்டுதலுடன் சேரமான் பெருமாள் தில்லை மற்றும் திருவாரூர் சென்றார். அங்கே அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை சந்தித்தார். அது சாதாரண நட்பு அல்ல, அது ஆத்மாக்களின் அங்கீகாரம். சேர, சோழர், பாண்டிய நாடுகள் முழுவதும் அவர்கள் ஒன்றாக பயணம் செய்து பாடி வழிபட்டு பக்தியில் கரைந்தனர். அவர்களின் நட்பு அரச அதிகாரத்தால் அல்ல, பக்தியால் ராஜ்யங்களை ஒன்றிணைத்தது. சேரமான் பெருமாள் ஒரு மகத்தான சைவ புலவரும் ஆவார். அவரது தலை சிறந்த படைப்பு பொன்னவண்ணந்தாதி சிதம்பரத்தின் நடராஜ பெருமானை போற்றுகிறது. மேலும் திருவாரூர் மும்மணி கோவை, திருக்கயிலாய ஞான உலா ஆகியவற்றையும் இயற்றினார். இவை அனைத்தும் 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. சுந்தரர் வெள்ளை யானையில் கைலாயத்திற்கு அழைக்கப்பட்ட போது சேரமான் பெருமாள் குதிரையில் ஏறி ஓம் நம சிவாய என ஜபித்தபடி அவரை பின்தொடர்ந்தார். சிவபெருமானின் அருளால் இருவரும் கைலாயத்தை அடைந்து தெய்வீக பரிவாரர்களாக ஆசிர்வதிக்கப்பட்டனர். ஓம் நம சிவாய.